இந்த படத்தை நான் இத்தோட கைவிட்டேன். உங்களுக்கு மட்டும் தான் கத்தணும் மாட்டு மூளைகளே. அமைதியா இந்த படத்தை இதோட கைவிட முடிவு எடுத்தேன். ஆனா கைவிட போறேன். எதுக்கு இங்க வரணும்? அங்கே அப்படியே வச்சு அடிச்சுட்டு போயிக்கலாம்ல. ஏன் இங்க வரணும்? ஏன் எதுக்கு எடுத்தாலும் ஏன் கத்துறீங்களா? கொஞ்சம் மூளையை உபயோகிச்சு ஏன்னு கேளு. பதில் சொல்றேன் கேளு. ஏன் என்ன உங்க சுயசரிதல பாக்க போட்டுக்கிட்டு கூடு தெரியாம நீங்க பேசுறதும் அடுத்தவங்களை கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு கொள்ளும் தவிர வேற ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஐடியாவுக்கு ஓகேனா படத்தை எடுக்கலாம், இல்லைன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் சீசர், எனக்கு ஆஸ்காருக்கு படத்தை எடுத்து அனுப்பணும் டைம் இல்ல. இந்த நாட்டோட முதல் கருப்பு ஹீரோ ஆகிறதுக்கு உங்களுக்கும் டைம் இல்ல, மறந்துடாதீங்க. ஏன்னா அபூர்வ ராங்கல் இப்போ புது படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கான். அதுல ரஜினிகாந்த்னு ஒரு புது பையன் கருப்பா கலையா ரொம்ப நல்லாவே நடிக்கிறாராம். ஏதோ கூடிய சீக்கிரமே பெரிய ஹீரோ ஆயிடுவார்னு சொல்லிக்கிறாங்க. ரஜினிகாந்தா? எஸ். எங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லு. கிளின்ட் ஈஸ்ட்வுட் அவர் படத்துல என்ன பண்ணுவார்? துப்பாக்கி சண்டை போடுவாரு. மாட்டு மூளை. இதத்தான் மாட்டு மூளைன்னு சொன்னேன் சார்.